நம்ம பார்த்தோம், ஒரு வீட்ல ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா நிச்சயமா 5 பேரும் ஒண்ணு கிடையாது. 5 பேரோட உடல் தன்மையும் வேறு வேறு. ஒரு குழந்தையோட குணாதிசயம் இன்னொரு குழந்தைக்கு கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒத்து வர விஷயம் இன்னொரு குழந்தைக்கு ஒத்து வராது. ஒரு குழந்தைக்கு குளிர்ச்சியான உணவுப் பொருள் கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. இன்னொரு குழந்தைக்கு லைட்டா ஏதாவது குளிர்ச்சியான உணவுப் பொருள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிடும். வீட்டில் ஒருத்தருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு மீதி எல்லாருக்கும் ஒத்துக்காது. அப்போ நம்மளுடைய உடல் எப்படி இவ்வளோ நேரம் நிலம் பொழுதுன்னு பிரபஞ்சத்தை பிரிச்சோமோ அதே மாதிரி நம்முடைய உடலும் ஒண்ணு கிடையாது. இது கிட்டத்தட்ட சித்த மருத்துவத்துல நம்ம உடல் தன்மையை 10 பிரிச்சுறாங்க. அப்போ நம்ம ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 5 பேரும் ஒரே மாதிரி உடல் தன்மை இருக்கவங்களா இருக்க முடியாது. சேனல்ல ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கேட்குறீங்க, இது அருமையான உணவு, நீங்க எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு, வாழைப்பூ அல்லது வாழைக்காய் ரொம்ப அற்புதமான உணவு, வீட்டில் எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா வாழைக்காய் எடுக்கிறாங்க, வாயு உடல் தன்மை இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒத்துக்காது அந்த வாழைக்காய். அப்போ வீட்டில் உள்ள 5 பேர்ல எல்லாத்துக்கும் எல்லாம் ஒத்துக்குமானா ஒத்துக்காது.